மனன்றியோடு மை சோதரிக்கிறோம். எரேமியா 31ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை திடீரென்று என் கண்களில் அந்த வசனத்தை காண்பித்து அதை தியானிக்கும்படியாக ஆண்டவரே கடந்த நாட்களை உணர்த்தினேன். நேற்று தினத்திலே இந்த வசனத்தை கொடுத்து இதை குறித்து பேசு என்று நீ என்னை திருப்பும், அப்பொழுது திருப்பப்படுவேன். நீரே என் தேவனாகிய கர்த்தர், என்னை திருப்பும் என்று என் ஜனங்களுக்கு சொல்லி ஆண்டுவிட்டு மன்றாடுவதற்கு இந்த வசனத்தை நீ காண்பித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பேசுகிற நீங்கள் அல்ல, உங்களிலிருந்து ஆவியானவர் பேசுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் இருதயத்தின் நிறைவோ என் சிந்தனை தோன்றுகிற சிந்தையோ வெளிப்படாதபடிக்கு ஆவியானவர் வெளிப்படுவீராக. வசனம் புறப்படும் பொழுது எல்லாருடைய கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும் ஐயா. வசனத்தை அனுப்பி நீ குணமாக்குவீராக. வசனம் கொழுந்து தேறியட்டும் கர்த்தாவே. தொடர்ந்து நடத்தும் நாமத்தை மேம்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 10:30 மணிக்கு வாலிபர் கூட்டம் உண்டு. நான் சரியாய் 10:30 முடித்து விடுகிறேன். சண்டே ஸ்கூல் ஓவியமும் உண்டு. நான்சி ராபர்ட் இன்றைக்கு ஒரு சாவு நிமித்தமாக வர முடியல. ஆகையினாலே கேரன் ரமேஷ் நத்தானியல் நம்ம கெர்சிமாவும் போய் சண்டே ஸ்கூல் நடத்துவார்கள். எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை திரும்ப வாசிக்க கேட்கலாம். நீர் என்னை தண்டித்து, நீர் என்னை தண்டித்தீர். நான் பணியான மாடு போல் அடிக்கப்பட்டேன். பணியால் எத்தனை முறை அடித்தாலும் பணியவே இல்லை. பணியாத மாடு போல அடிக்கப்பட்டேன். என்னை திருப்பும், அப்பொழுது திருப்பப்படுவேன். நீரே என் தேவனாகிய கர்த்தர். ஒரு விசை கீழே கூட அந்த போர்டில் எழுதியிருக்கிறது, மேலே எழுதியிருக்கிறேன். நாம் எல்லாரும் அதை எழுதியிருக்கிறதை வாசிப்போம். நீர் என்னை திருப்பும், அப்பொழுது திருப்பப்படுவேன். நீரே என் தேவனாகிய கர்த்தர். இன்னும் ஒரு விசை வாசிக்கலாம். நீர் என்னை திருப்பும், அப்பொழுது நான் திருப்பப்படுவேன். நிச்சயமாகவே நம்மை ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். நம்மை திருப்புவார், அவர் பக்கம் திருப்பி கொள்ளுவார். உலகத்துக்கு முன்பாக போய் கொண்டிருக்கிறோம். உலகம் நமக்கு முன்பாக வந்திருக்கிறது, அது பக்கம் திருப்பி விட்டிருக்கிறது. இன்றைக்கு ஜெபம் பண்ணி இருக்கிறோம். நீர் என்னை திருப்பு, நான் திருப்பப்படுவேன். நீர் என்னை கர்த்தர், என்னை திருப்பிடுங்கப்பா. உலகத்துக்கு முன்பாக ஓடிக்கொண்டிருக்கிறேன், நீதான் என்னை ரட்சித்தி, நீதான் என்னை திருப்பிக் கொண்டு வருகிறாக. நிச்சயமாகவே அவனை திருப்புவார். எரேமியாவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 19-20. இது நிமித்தம் எரேமியா 15ஆம் அதிகாரம் 19-20. இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ திரும்பினால் நான் உன்னை திரும்பவும் சீர்படுத்துவேன். என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். என் முகத்துக்கு முன்பாக நான் துரத்தி விட மாட்டேன். என் முகத்துக்கு முன்பாக நீ நிலைத்தும் இருப்பாய். நீ கீழ்ப்பானதில் நின்று வெளியேறப்பட்டதை பிரித்தெடுத்தால், நீ கீழான காரியத்தை, வேண்டாத காரியத்தை விட்டு விட்டு விலையேற பெற்றதை
பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். என் வாய் போல் இருப்பாய். நீ அவரிடத்தில் திரும்பாமல் நீ அவரிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்பார்களாக என்று அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. கர்த்தர் சொல்லுகிறாரே. அவர் சொல்லுகிறாரே, யாரெல்லாம் அவனை விரோதித்தார்களோ அவர் திரும்பி உன்கிட்ட வருவார்கள். நீ திரும்பி போக வேண்டிய அவசியம் அல்ல, அவர்களே கர்த்தர் திருப்பி கொண்டு வருவார்கள். ஆனா ஒன்றே ஒன்று, அவருக்கு முன்பாக நீ தீழ்ப்பானதை தீவிட அக்கினியானதை அக்கினியான வார்த்தைகளையோ தீழ்ப்பான கீழாத தேவனுக்கு பிரியமான காரியம் தேடாமல் கர்த்தருக்கு பிரியமானதை உகந்ததை தேடுவோமானால் அவர்களை நம் பக்கம் கர்த்தர் திருப்பண்ணவர். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்ம ஜெபித்து இருக்கிறோம், நீர் என்னை திருப்பும், அப்பொழுது நான் திருப்பப்படுவேன், நீரே என் தேவனாகிய கர்த்தர். ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நீ என் பக்கம் திரும்பினால் உன்னை விரோதித்த அத்தனை ஜனங்களையும் உன் பக்கமாய் நான் திருப்ப கொண்டு வருவேன். கர்த்தர் நம்மை திருப்பி கொண்டு வர அவர் வல்லவராயிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நம்மை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார் பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவன் இஸ்ரவேலின் சந்ததியாரில் அவன் அல்லது அவள், அவள் அல்லது அவன், அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திருப்புவான். அநேகரை அவன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உன்னை எந்த நோக்கத்தோடு காலேஜுக்கு அனுப்புகிறாரோ, எந்த நோக்கத்தோடு ஸ்கூலுக்கு அனுப்புகிறாரோ, எந்த நோக்கத்தோடு வேலைக்கு அனுப்புகிறாரோ, எந்த நோக்கத்தோடு நீ ஆபீஸில் கொண்டு போய் உட்காரையோ, உன்னை கொண்டு அநேகரை கர்த்தரை திரும்ப போகிறார். நீ கருவை எடுத்து பிரயோஜனப்படுத்த போகிறார். எந்த உன்னை அனுப்பி வைக்கிறாரோ, நீ தூர தேசத்துக்கு போனாலும் உன்னை கொண்டு கர்த்தர் இடத்திலே அநேகரை உண்மனமாய் திரும்ப போகிறார். அவருடைய நோக்கம் இல்லாமல் உன்னை கொண்டு போய் உட்கார வைக்கல. அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அவன் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தரிடத்திலே திரும்ப கொண்டு வருவான். உங்களை கொண்டு அவர் ஒரு நல்ல சாட்சியை தெரிவிக்கிறார். ஆகினாலே அந்த சாட்சியை காத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். இன்றைக்கு நீர் என்னை திருப்பும், அப்பொழுது திருப்பப்படுவேன். நம் சரீரத்தில் இருக்கிற சில அவயவங்கள் கர்த்தருக்கு முன்பாக திருப்பப்பட வேண்டும் என்பது தேவன் வாஞ்சிக்கிறார். அந்த வாஞ்சியின்படியே வேதவசனத்தை தியானிப்போம். நீங்க முதலாவது பாருங்கள், யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்பொழுது அவன், யோசுவா 24ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்பொழுது அவன், அப்படியானால் இப்பொழுது உங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு, அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு உங்கள் இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள் என்றார். உங்கள் இருதயத்தை தேவனிடத்தில் இருதயத்தை, நம்முடைய சரீரம் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறது, வாய் பேசுகிறது கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் என்று. ஆனா இருதயமோ தூரமா இருக்கிறது. நமக்கு தெரிந்த வசனம், ஆனா வாசிக்க வேண்டாம். நீங்கள் உங்கள் வாயினாலே என்னை கனம் பண்ணுகிறீர்கள், உங்கள் இருதயமோ என்னை விட்டு தூரமாய். வாயில சோத்திரம் 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 சோத்திரம், ஆனா இருதயத்திலே ஆண்டவருடைய நினைவே இல்லை. இருதயம் தூரத்தில் இருக்கு. கானானை நோக்கி இஸ்ரவேல் ஜனங்கள் பயணம் செல்கிற சரீரம், அவருடைய இருதயமோ எகிப்தையே நினைத்துக் கொண்டிருந்தது. ஆகினால் இன்றைக்கு கர்த்தருடைய வசனம், உன் இருதயம்
கர்த்தர் பக்கம் திரும்புவதாக. ஏன் கர்த்தர் இருதயத்தை திருப்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்? அந்த இருதயத்துக்குள் இருக்கிற பொல்லாத சில காரியங்களை வசனத்தை சொல்கிறேன், வசனத்தை வாசித்து தேவ செய்திக்கு போகலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21, 22, 23. எப்படியெனில் நீங்க ஒவ்வொன்றா எண்ணிக்கொள்ளுங்கள், எத்தனை காரியம் இதயத்துக்குள் இருக்கிறது என்று எண்ணிக்கொள்ளுங்கள். எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்துக்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும், முதலாவது என்னது? முதல்து பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்களும், இரண்டாவது விபச்சாரம், வேசிதனங்களும், மூன்றாவது வேசிதனம், கொலைபாதகங்களும், நான்காவது கொலைபாதகம், களவுகளும், ஐந்தாவது களவு, பொருளாசைகளும், ஆறாவது பொருளாசை, துஷ்டதனங்களும், ஏழாவது துஷ்டதனம், கபடும், எட்டாவது கபடு, காம விகாரமும், 9 காம விகாரம், வன்கண்ணும், 10 வன்கண், தூஷணமும், 11 தூஷணம், பொருளாசையும், 12 பெருமையும், மதிகேடும், 13 மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கரையாகிய இவைகளை எல்லாம் உள்ளத்தில் இருந்து புறப்பட்டு, எங்கிருந்து புறப்படுது? இருதயத்திலிருந்து. அப்ப இத்தனை காரியமும் எங்க இருக்குதுன்னா இருதயத்தில் இருக்கிறது. வெளியே வரும் ஆட்டோமேட்டிக்கா. இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும். இவ்வளவு இருதயத்தை வைத்துக் கொண்டு ஆண்டவரோடு இருக்கிற சொன்னா ஆண்டவர் சொல்கிறார், உன் இருதயத்தை கர்த்தரிடத்தில் திருப்பு. நம் கர்த்தரிடத்திலே நம்ம இருதயத்தை திருப்புவோமானால் நமக்கு கிடைக்கும் நன்மை சொல்வதற்கு முன்பாக இன்னொரு வசனத்தை பாருங்கள். மல்கியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை, அவன் யார்? எலியா என்னப்பட்ட யோவான் ஸ்நானகன். அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவருடைய பிதாக்களிடத்திற்கும் திருப்புவார். கவனித்தீங்களா? அப்ப அப்பாவுடைய இருதயம் பின்வாங்கி இருந்தா பிள்ளை திருப்புமா? பிள்ளையுடைய இருதயம் பின்வாங்கி போயிருந்தால் யார் திருத்துவார்? அப்பா. அப்ப மூத்தவனும் இளையவனும் பின்வாங்குவதற்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. தகப்பனும் பின்மாற்றம் அடைவார்கள், தாயும் பின்மாற்றம் அடைவார்கள், மகனும் பின்வானா அவர்களையே கர்த்தர் இருதயத்தை திருப்பும்படி வைப்பார். உன் இருதயம் மாத்திரம் கர்த்தருக்கு திரும்புமானால் அந்த இருதயத்தில் இருக்கிற வேண்டுதலையும் விருப்பத்தையும் கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பவராக, நிறைவேறாத காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பவராக. வாசியுங்கள் 37ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. 37ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வார். இருதயத்தின் வேண்டுதல். அப்ப கர்த்தர் இருதயத்தை கர்த்தருக்கு முன்பாக திருப்போமானால் இருதயத்தின் வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படும். ரொம்ப நாளா உன் விருப்பம் நிறைவேறல, இதுவரைக்கும் நிறைவேறல. இன்றைக்கு உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கப்படுகிறது. நான் இயேசுவின் பக்கமா என் இதயத்தை திருப்புகிறேன். என் இதயத்தின் வேண்டுதல் உனக்கு கொடுக்கப்படும். அந்த தேவன் இருதயத்தை விரும்புகிறவர். என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தான். அவருடைய இருதயம் அவர் பக்கம் திருப்புமானால் கர்த்தர்
இதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றப்படும். அடுத்தது பாருங்கள், 81ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். நான் சீக்கிரத்தில் 81ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருவுக்கு விரோதமாய் திருப்புவேன். கையை தேவன் பக்கமாய் திருப்பது. இந்த கைகளினாலே வேதத்தை சுமக்கிற இதே கைகளினாலே கர்த்தருடைய கை பாடுகளை பாடி கை தட்டுகிற இதே கைகளினாலே எத்தனையோ தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்கள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனா கர்த்தர் இன்றைக்கு இந்த கைகளை அவர் பக்கமாய் திருப்ப வைப்பாராக. கர்த்தர் திருப்ப வைக்க வல்லவராயிருக்கிறார். நிச்சயமாகவே இந்த கை எதற்கெல்லாம் நோக்குகிறதோ கர்த்தர் இந்த கைகளை அவர் பக்கமாய் திருப்ப வைப்பாராக. நீர் என்னை திருப்பினார், அப்போது நான் திருப்பப்படுகிற கையை திருப்பிடுங்க ஆண்டவரே. கர்த்தருக்காகவே திரும்பின கை, வேறு எதற்கு இந்த கையை யூஸ் பண்ணக்கூடாது. கர்த்தருக்கு விருப்பமான காரியங்களை 141ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் 141ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவது. என் கை எடுப்பு, என் கை எப்படி இருக்குமா? அந்தி, நான் கையை உயர்த்துவது அந்தி பலி, உனக்கு பலி செலுத்துகிறதை போல. ஆண்டவரே, என்னுடைய கை எடுப்பு நமக்கு பலி செலுத்த வேண்டும். என் கைகளை உயர்த்தி, நீ கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க ஒருவர் எல்லாரும் கையை உயர்த்துங்கள், உயர்த்துங்கள். கையில உயர்த்தும் பொழுது நிச்சயமாகவே நம்மை ஆசிரிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆண்டவரே, மற்ற அடிப்பதற்காகவோ மற்ற காரியங்களை செய்வதற்காகவோ இந்த கையை நான் யூஸ் பண்ணக்கூடாது. கர்த்தருடைய பலி செலுத்துவதற்காக, கர்த்தரை ஸ்தோத்திரிப்பதற்காக, கர்த்தரை ஆராதிப்பதற்காக, அல்லேலூயா சொல்வதற்காக என் கைகள் உயர்த்தப்பட வேண்டும். என் கைகள் திருப்புங்கப்பா. உன் கைகளை திருப்பாயானால் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பாருங்கள். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 23-24. வானத்தையும் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 23-24. வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். ஆபிரகாம் சொல்கிறார், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக என் கைகளை உயர்த்துகிறேன். வாலிபர் சாப்பிட்டது போக என்னுடனே வந்து அநேகர் எஸ்கோல் மம்ரே என்னும் புருஷனுடைய பங்கு மாத்திரமே வர வேண்டும். பங்கு மாத்திரமே அவர்களுக்கு என்ன கொடுக்கப்படணும்? பங்கு வர வேண்டும். வாலிபர் சாப்பிட்டது போக, வாலிபர் கூட்டத்திலே கர்த்தரை கைகளை உயர்த்தி ஆராதிக்கும் போது உங்களுக்கு வர வேண்டிய அனைத்து பங்கையும் கர்த்தர் கொடுக்கிறவராயிருக்கிறார். உங்களுக்குள்ள பங்கு உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் பங்கை ஒருவர் அபகரிக்க விட மாட்டார். உங்களுக்கு நியாயமாய் வர வேண்டிய அனைத்து கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆனால் உன் கைகள் அவர் பக்கமாய் திருப்பப்படும் போது கர்த்தர் உங்களுக்கு பங்கு கொடுப்பார். யார் கொடுக்கறதும் இல்லையே உனக்கு பங்கு. மறுத்து இருக்காங்க கொடுக்க கூட, ஆனா கர்த்தர் கொடுக்கிறவராக உனக்குள்ளது அனைத்தும் வந்து சேரும். உன் கைகளை கர்த்தர் பக்கமாய் திருப்பும். மூன்றாவது உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என் பிரியமே, உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என் பிரியமே, நீ திர்சாவை போல சௌந்தரியமும் எருசலேமை போல கடிவமும் கொடிகள் பறக்கும் படையை போல் கெடியுமானவள்.
என் கண்களை ம். என்னை விட்டு திருப்பும். என் கண்களை என்னை விட்டு திருப்பு. என் பார்வையெல்லாம் ஆண்டு நீ உன் பக்கமாய் திரும்பணும். என் கண்கள் எப்படி திரும்பணுமா? உன் பக்கமாய் திரும்பணும். ஆண்டவர் என்னை விட்டு என் பார்வை விலகட்டும். நம்முடைய பார்வை, நம்முடைய கண்கள் அவர் பக்கமாய் திரும்பட்டும். நம்முடைய கண்களை குறித்து எத்தனையோ காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நான் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நான் ம், நீ ஐஸ்வர்யனாகாதபடிக்கு ம், நெருப்பிலே புறவிடப்பட்ட பொன்னையும் ம், உன் நிர்வாணமாகிய ம். அவலட்சணம் தோன்றாதபடிக்கு ம். நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் ம். என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் ம். நீ பார்வை அடையும்படிக்கு நீ பார், உன் கண்களிலே பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும். உன் கண்களுக்கு என்ன பண்ணணுமா? கழிக்கவில்லை. உன் கண்களுக்கு கழிக்கம் போடவும். உன் கண்களுக்கு கழிக்கம் போடவும் என்னிடத்திலே கேட்டுவார். நம்முடைய கண்கள் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறவனே என்ன செய்தாச்சு அவளோடு? அப்ப இதயத்தில் நினைச்சாலே புதிய ஏற்பட்ட காலத்தில் நீ பார்த்தாலே உன் பார்வை நான் கர்த்தர் நம்முடைய பார்வையை கண்கள் பக்கமாய் திருப்புவாராக. எத்தனையோ சந்தர்ப்பத்தில் இந்த கண் பார்வை வேதத்தில் பதிய மாட்டேங்குது, வேதத்தை நாட மாட்டேங்குது. கண்கள் எப்போதுமே டிவிதான், போன் தான். ஒரு சந்தர்ப்பத்தை நீங்க பாருங்க, ஒரு குடும்பத்திலேயே நீங்க யோசித்து பாருங்க. ஒண்ணா உட்காடுறோம், சாப்பிட்றோம், ஒரு 5-10 நிமிஷம் பேசுறோம், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா எல்லா கையில, அப்பா கையில ஒரு போன், அம்மா கையில ஒரு போன், 3 பிள்ளைங்க கையில ஒரு போன், எல்லா பிள்ளைகளும் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறாரோ அத்தனை பேர் அங்க உட்கார்ந்து இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா பேச்சு நின்றுடுது, எல்லாம் அடங்கிடுது. எல்லாருடைய பார்வையை போன்றாரு. எவ்வளவு நேரம் பேசுறாங்க தெரியுமா? கொஞ்ச நேரம். ஒரு சந்தர்ப்பத்துல நான் அதாவது ஒரு வீட்டுக்கு போய் ஜெனிக்க போனேன். அப்போ அவங்களுக்கு ஒரு ஃபோன் வந்து, அந்த அம்மா ஒன்றா கல்யாணம் ஆகாத, அதாவது 30-35 வயது கல்யாணம் ஆகாத ஒரு பெண்மணி. அவங்களுக்கு கல்யாணம் நிச்சயம் இருக்குது. அவங்க மாமியார் ஆளையில் மாமியார் சாப்பிட்டு அவங்க ஃபோன் பண்ணி கேட்ப விசாரிச்சு ஃபோன் பண்ணி, என்னம்மா சாப்பிட்டியா பண்ணியா நான் பண்ணியிருக்கிறேன், அது டெய்லி விசாரிப்பாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் நான் இருக்கும்போது அவங்க ஃபோன் வருது, இந்த ஃபோன் எந்த ஃபோன் எடுத்துக்கிட்டு என்ன கட்டப்படுறாங்களே அந்த மாமியார் நாமளை தான். எப்போ பார்த்தாலும் டெய்லி 1 மணி உடனே ஃபோன் பண்ணி, சாப்பிட்டியா, என்ன செய்த, என்ன குழம்பு, வெளுக்காது வச்சுட்டாங்க. நம்ம ஒட்டுமொத்தத்தில் பேசாதையும் அவங்க கேட்டு, நம்ம சாப்பிட்டேன், என்ன குழம்பு, என்ன செய்த, என்ன பண்ண, அவ்வளோ வச்சுட்டாங்க. நான் சொன்னேன், உன் தாய் உன்னை விசாரிக்கல, உன் கூட பண்ண சகோதரி விசாரிக்கல, உன் கூட பண்ண சகோதரி விசாரிக்கல, என்ன சாப்பிட்டியா, என்ன பண்ணியா, உனக்கு கல்யாணமே ஆகல, ஆனா உங்களை கத்து ஒரு அக்கறை கொடுத்து அந்த தாய் விசாரிக்கல. அந்த விசாரிக்காத போன் நீ எடுக்க மாட்டேன்றிய, நீ எல்லாம் ஒரு மனுஷியாமா? நான் கேட்டேன், நீ எல்லாம் ஒரு மனுஷியா? இன்னைக்கு விசாரிக்க ஆள் இல்லை. இன்னைக்கு நீ சாப்பிட்டேன்னு கேட்க யாராவது இருக்கிறாங்களா? நீ என்ன பண்ண கேட்க ஆள் இருக்கிறாங்களா? உன்னை டெய்லி விசாரிக்கிறாங்க. நீ பாக்கியவதி நினைச்சுக்கோ, நீ பாக்கியவன் நினைச்சுக்கோ. வர போன நீ கட் பண்ணிடாத, நிறுத்திடாத. உன்னை விசாரிக்க யாரும் இல்லை. உன்னை விசாரிக்கிறதுக்காக உன்னை கல்யாணமே பண்ணாதுனாலே பண்றாங்க பாரு. நீ எவ்வளவு பாக்கியம் நீ நினைச்சுக்கோ. நீ விசாரிக்காத உலகத்துல இப்படி இருக்கும்போது உன்னை விசாரிக்கிற ஒரு கூட்டம் இருக்குது, அதை நீ மறந்துடாத. ஆகையினாலே உன் கண்களை வேத பக்கம் திருப்பு. நீ அப்படி திருப்பாயனா கர்த்தருக்கு கொடுக்கிற ஆசத்தை பாருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 22-23. கண்ணானது மத்தேயு 6ஆம் அதிகாரம்
22, 23. கண்ணானது ம். சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. ம். உன் கண் தெளிவாய் இருந்தால் ம். உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் தெளிவாய் இருந்தால் சரீரம் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். கர்த்தரே உன்னை வெளிச்சம். ஹalleluya. உன் கண்களை அவர் பக்கம் திருப்பு, அவர் உன்னை வெளிச்சமாக்குவார். நான்காவது எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் எசேக்கியேல் 14:6. ஆகையால் ம், நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி ம். திரும்புங்கள், திரும்புங்கள், உங்கள் நரகலான வீக்கங்களை விட்டு திரும்புங்கள், திரும்புங்கள், உங்கள் சகல அருவருப்பை விட்டு ம். உங்கள் முகங்களை திரும்புங்கள் உங்கள் என்று முகத்தை திருப்புங்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் கர்த்தராகிய கூறுகிறார். ஆண்டவர் உங்கள் முகத்தை திருப்பு கர்த்தர் பக்கம், உன் இருதயத்தை திருப்பு, கைகளை திருப்பு, உன் கைகளை திருப்பு, கண்களை திருப்பு, உன் கண்களை திருப்பு. முகத்தை திருப்பு. இப்ப கர்த்தர் சொல்றாரு, உன் முகத்தையே பக்கம் திருப்பு. ஆண்டவர் சொல்கிறார், இனி என் முகத்தை உங்களுக்கு மறைக்க மாட்டேன், ஹalleluya. மறைக்க மாட்டேன், இனி மறைக்க மாட்டேன். இனி பொழுது மறைத்தேன், ஆனால் இனி நான் மறைக்க மாட்டேன். உங்கள் முகத்தை என் பக்கமா திருப்புங்கள். ஏன் கர்த்தர் நம்முடைய முகத்தை திருப்ப சொல்றார் பார்த்தீங்களா? ஒரு காரணம். தானியேலின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 17, 18. நான் ராஜ்யத்தின் வல்லமையோடு எல்லாம் தானியேல் 11ஆம் எடுத்து கொஞ்சம் பாருங்கள். 17, 18. தன் ராஜ்யத்தின் வல்லமையோடு எல்லாம் ம், தானும் தன்னோடு கூட ம், செம்மைமாக்கத்தாரும் வர ம். இவன் தன் முகத்தை திருப்புவான். இவன் தன் முகத்தை இவன் திருப்புவான். இப்படி செய்து இப்படி செய்து கெடிய தோண்டும்படி கெடு. ஆனா தேவத்திலேயே தேவன் துக்கப்படுகிறார். உன்னுடைய முகத்தை நீ கர்த்தர் பக்கம் திருப்பாயானால் கர்த்தனுக்கு கிருபை கொடுப்பார். 17ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். நானோ கவனியுங்கள், 17ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நீதியில், ஆண்டவரே யார் எப்படியோ, சங்கீதக்காரன் சொல்கிறார், நானோ என்னுடைய நீதியில் உடைய முகத்தை தரிசிப்பேன். நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தி ஆவேன். உடைய முகத்தின் சாயலால் திருப்தியாவே. ஒரு திருப்தி பா எனக்கு. பா ஏசவனை தரிசிச்சுட்டேன், என் முகத்தை நான் கர்த்தர் முகம் திருப்திட்டேன், எனக்கு ஒரு பெரிய திருப்தி. நீ முகத்தை கர்த்தர் பக்கம் திருப்பாயானால் கர்த்தர் உன்னை திருப்தியாக. கடைசியா நம்முடைய மனதை அவர் பக்கம் திருப்புவோம். வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நான் நேசிக்கிறவர்களோ ம், அவர்களை கடித்துக் கொண்டு ம், சிட்சிக்கிறேன். ம், ஆகையால் ம். நீ ஜாக்கிரதையாய் இருந்து ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. மனதை என்ன செய்? திருப்பு. மனதை கர்த்தர் பக்கம் திருப்பு. இருதயம் வேற, மனது மைண்ட் வேற. எதையோ யோசித்து 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 உன் மனதை கர்த்தர் பக்கம் திருப்பு என்றால், கர்த்தருடைய வார்த்தை என்னுடைய உடன்படிக்கையை அவருடைய இருதயத்தில் எழுதுவேன் என்று எரேமியாவில் போடப்பட்டிருக்கிறது. என் உடன்படிக்கையை அவருடைய மனதிலே எழுதுவேன் எதிரிலே போடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மனதை கர்த்தர் பக்கம் திருப்புவோம். அப்படி திருப்புவோமானால் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இவர்களை அவர்கள் கேட்ட பொழுது அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 21ஆம் வசனம். வீட்டிலே போய் யோபு
22ஆம் வசனம் 23ஆம் வசனத்தை வாசித்துக் கொள்ளுங்கள். யோபு 22:23. திரும்பினார். ஆனால் அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 18 வாசிக்க கேட்கலாம். இவைகளை அவர்கள் கேட்டபொழுது அமர்ந்திருந்து அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் புறஜாதியாருக்கு அருள் செய்தார் என்று சொல்லி, யார் அருள் இருக்கிறாரா? புறஜாதிகளுக்கு மனம் திரும்ப அருள் இருக்கிறாரே என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். 21ஆம் வசனம், கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. விசுவாச பக்கமாய் திரும்பினார்கள். கர்த்தர்களோடு கூட இருப்பாராக. அவர்களுடைய மனது திரும்புமானால் கர்த்தரின் கரம் உண்மையே. நீ என்னை திருப்பினார், அப்பொழுது நான் திருப்பப்படுவேன். நீரே என் தேவனாய் அன்பின் தெய்வமே, மனன்றியோடு செலுத்திருக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் தேவரீர் கர்த்தாவே, 4வது வாரத்தில் இந்த ஜனங்களை கொண்டு வந்திருக்கிறேன். நீ என்னை திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது நாங்கள் திருப்பப்படுவோம். ஆண்டவர் எங்களை திருப்புவீராக. எங்களுடைய இருதயத்தை, எங்களுடைய கையை, எங்களுடைய முகத்தை, எங்களுடைய கண்களை, எங்களுடைய மனதை திருப்பும் ஆண்டவரே. இதனாலே எத்தனையோ நன்மைகளை இழந்து போயிருக்கிறோம். இன்றைக்கு எங்கள் சரீரத்தையே உன் பக்கமாக நாங்கள் திருப்புகிறோம். இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தை எந்த நாங்கள் தீட்டுப்படுத்தி விடாதபடிக்கு எங்கள் ஒவ்வொரு அவயங்களும் உன் பக்கமாய் திருப்பட்டும். வந்திருக்கிற மக்களை கர்த்தர் ஆசீர் பெரிய காரியத்தை செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.